சாப்பிடும்போதும், தண்ணி குடிக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஃபீலிங் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த எரிச்சல் போக போக ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. பிரஷ் பண்றப்ப தான் நோட்டீஸ் பண்றாங்க, வாயில ஃபுல்லாவே வெள்ளை வெள்ளையா ஒரு மாரி பேட்சஸ் மாரி ஃபார்ம் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்கல. டாக்டர்கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணவும் போகல. ஒரு 2-3 மந்த்ஸ்ல அது அதிகமான இடங்கள்ல பரவ ஆரம்பிச்சோன்னா தான் டாக்டரை கன்சல்ட் பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது இருந்த எரிச்சல் எப்பவுமே அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது தான் ஒருவேளை இது ஒரு டெஃபிஷியன்சியா இருக்கலாம், விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்கலாம். ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் மெடிசன் எடுத்து பாருங்க. இதிலே சரியாகலை அப்படின்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த 15 டேஸ் அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுமே அவங்களுக்கு சரியாகல. பயாப்சி பண்ணணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. பயாப்சி ரிசல்ட்டில் தான் ஓரலில் வரக்கூடிய லைக்கன் பிளானஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ப்ரீ கேன்சர். கேன்சருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ். பட் இது பொதுவாக ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லைன்னா பான் மாதிரி இருக்கக்கூடிய ஹேபிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும். இவங்க ஒரு ஃபீமேல், அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. டெஃபிஷியன்சினால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்றது டாக்டர் சஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இதுக்கான காஸ் என்னன்றதை ரூல் அவுட் பண்ணுறதை விட இது எப்படி ட்ரீட் பண்ணலான்றதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஓரல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஸ்டேஜில் இருக்காங்க. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால கூட இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்திருக்கலாம்னு டாக்டர் சஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவங்க ட்ரீட் பண்ணி இப்போ ஒரு ஐடியல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் இந்த ப்ராப்ளம் அக்ரவேட் ஆகி ஒரு கேன்சராக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் கவர் பண்ணுறதுக்கு அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருந்ததுனால ஃபியூச்சரில் இந்த ப்ராப்ளம் அக்ரவேட் ஆகி ஒருவேளை கேன்சராக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதோட ஃபியூச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பாலிசி பார்த்துக்கணும். இந்த மாதிரி பேச்சஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பீடி சிகரெட் பான் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாயில் பேச்சஸ் மாதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா இமீடியட்டாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபியூச்சரில் இது வேறு இடங்களில் பரவி ஒரு கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடி இதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ஓரல் லைக்கன் பிளானஸாக இருக்கலாம், இல்லைனா லியூகோப்ளிக்கியா மாதிரி ப்ரீ கேன்சராக கூட இருக்கலாம். இது ஏர்லியராக டிடெக்ட் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கேன்சர் மாதிரி ஒரு மேஜர் டிசீஸாக கன்வெர்ட் ஆகிறதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இன்றைக்கி வரக்கூடிய எல்லா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியுமே உங்களுக்கு அட்வான்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இம்யூனோதெரப்பி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இன்றைக்கி வரக்கூடிய பாலிசிஸ் கவர் ஆகுது. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லைஃபை சேவ் பண்ணுறதுக்கு உதவும். அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பாலிசிஸ் பற்றி நீங்கள் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.